தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய பிரிவு 9D படி மாநில அரசுகள் தன்னிச்சையாக வரி தீர்வை வசூலிக்க முடியாது என்ற அம்சம் இந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கிறது. கனிம உரிமைகள் அல்லது கனிம பொருட்கள் கொண்ட நிலங்கள் மீது தன்னிச்சையாக வரி வசூலிக்க முடியாது. மத்திய அரசின் நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மட்டுமே வரி விதிக்க முடியும். மாநிலங்களின் வரி உரிமையை பறிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் கை இதில் ஓங்குகிறது. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதிய பிரிவு 9D படி மாநில அரசுகள் தன்னிச்சையாக வரி வசூல் செய்ய முடியாது. 2025-26 ஆண்டில் கனிமங்கள் மூலம் தமிழ்நாடு அரசு 4400 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது குறிப்பிடத்தக்கது. 2026-27 நிதியாண்டில் வருவாய் 11,000 கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இம்மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இம்மசோதாவை பொறுத்தவரை சுரங்கங்கள், கனிமங்கள் அந்த துறையில் மத்திய அரசின் கை ஓங்கியிருக்கும். மாநிலங்கள் வரியை தாமாக நிர்ணயிக்க முடியாது என்பது இம்மசோதாவின் அம்சம். தங்க தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை.